கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சலசலப்பு இல்லாமல் அமர்ந்து பயானை கேட்டுவிட்டு செல்லுமாறு கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம். சலசலப்பு இல்லாமல் அமர்ந்து பயானை கேட்டுவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கியிருக்கின்ற அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மை நெறிப்படுத்துவதற்கும் நம்முடைய நன்மையை அதிகப்படுத்துவதற்கும் தவறை தட்டி கேட்பதற்கும் நமக்கு வழங்கியிருக்கிற ரமலான் மாதத்தினுடைய 30 நோன்புகளை பூர்த்தி செய்துவிட்டு அதற்கு அடுத்த மாதமாகிய ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் தேதியிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் நினைவில் வைக்க வேண்டிய செய்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருக்குர்ஆனில் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், தக்வாவோடு நடந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட தக்வா தெரியுமா? ஹக்க துகாத்தி, உண்மையான தக்வாவோடு நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அதில் என்ன உண்மையான தக்வா? உண்மையான தக்வா என்றால் போலியான தக்வா ஒன்று இருக்கிறது, அதுதான் அதற்கு பொருள். நாம் ரமலானுடைய காலகட்டங்களிலே அந்த உண்மையான தக்வாவை நம்முடைய அனுபவத்திலே பார்த்தோம். மற்ற காலகட்டங்களில் அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நோன்பில் 100% உண்மையாக நாம் நடந்தோம். நீங்கள் பார்க்கலாம், நாம் பகல் பொழுதிலே நோன்பு பிடிக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார், வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்கும் கைது அபியது மினல் கைதி அஸ்வதி மினல் ஃபஜ்ர். ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரை நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள், பருகுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாம் சஹர் முடிகிற வரை சாப்பிட்டோம், தண்ணீர் குடித்தோம். ஆனால் நோன்பு திறக்கிற நேரம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் இந்த நோன்பை இரவு வரை முழுமை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இரவு என்றால் மகரிபுடைய நேரம் தான். மகரிபுடைய பாகம் சொன்ன உடனே நோன்பை திறந்து விட்டோம். இந்த பகல் பொழுதிலே கிட்டத்தட்ட 13 மணி நேர போக்கிலே நாம் எப்படி இருந்தோம் என்று ஒரு வேளை யோசித்து பாருங்கள். அதாவது காலையில 5:30 மணிக்கு 5:15 மணிக்கு சஹர் முடிச்சுட்டு நம்ம ஃபஜர் தொழுகிறோம், வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் உறங்குகிறோம், எழும்புகிறோம். காலை ஒரு 8 மணி ஆகிறது, பெரிதாக பசி தெரியவில்லை. 10 மணி கடக்கிறது, லேசாக பசி தெரிகிறது. மதியம் 1 மணி ஆகிறது, சற்று பசி கூடுகிறது. மாலை 5 மணி ஆகிவிட்டால் கடுமையான பசியோடு இருக்கிறோம். ஒரு நோய்வாளியை அனுபவித்தோம், நானும் அனுபவித்தேன், நீங்கள் அனைவரும் அனுபவித்திருப்பீர்கள். அந்த 5 மணி வாக்கிலே வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கடுமையான பசியோடு இருக்கிறீர்கள். வீட்டுல பார்த்தா வீட்டுல உள்ள பெண்கள் எல்லாம் நோம்பு கஞ்சி, வடை, பழம், ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து உறவு முறை வீட்டுக்கு போயிட்டாங்க. யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் நிற்கிறீர்கள் என்று வையுங்கள். நீங்கள் நன்றாக ஒரு கணம் யோசித்து பாருங்கள். நீங்களும் கடுமையான பசியோடு இருக்கிறீர்கள். உங்கள் முன்னால் உணவு பதார்த்தங்கள் திறந்த நிலையிலே இருக்கிறது. அதுவும் உணவுகள் என்பது யாரோ ஒரு வீட்டு உணவு கிடையாது, உங்களுடைய உணவுதான். உங்கள் ஹலாலான வருமானத்தில் வந்த, உங்களுடைய உழைப்பில் வந்த, தயார் செய்யப்பட்ட, முழுக்க முழுக்க அனுமதிக்கப்பட்ட
ஆனால் கடுமையான பசியோடு இருந்தாலும் கூட ஒரு முஸ்லிம் கூட அதை சாப்பிடுவதில்லை. அதான் உண்மையான இறைச்சம். உண்மையான இறைச்சம் என்றால் என்னவென்று புரிகிறதா? அல்லாஹ் தடுத்தான் என்கிற ஒரே காரணத்திற்காக என்னுடைய பொருளாதாரத்தை நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னால் பிறருடைய பொருளாதாரத்தை எப்படி சாப்பிடலாம்? யோசித்து பாருங்க. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்து மக்களிடம் வேதனையான ஒரு விஷயம் பிறருடைய பொருளாதாரத்தை அபகரிப்பது, அடுத்தவருடைய சொத்துக்களுக்கு ஊறு விளைவிப்பது, ஏதோ ஒரு இடத்துல பிறருக்கு அநீதி இழைப்பது. இது இறைச்சத்திற்கு அப்பாற்பட்டது. இறைச்சம் என்றால் என்ன தெரியுமா? தவறு செய்ய வாய்ப்பில்லாமல் செய்யாமல் இருப்பதல்ல. உங்களுக்கு தவறு செய்வதற்கு 100% வாய்ப்பு இருந்தாலும் கூட செய்யாமல் இருப்பதுதான் இறைச்சம். அதை நோன்பிலே நாம் பார்க்கிறோம், தொழுகையில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மல் இஹ்சான். இஹ்சான் என்றால் என்ன தெரியுமா? அன் தஅபுதுல்லாஹ் கஅன்னக தரா. நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் தொழுகையிலே. கஅன்னக தரா, அல்லாஹ்வை பார்ப்பது போல நினைத்து வணங்க வேண்டும். நம்ம தக்பீர் கட்டி நிக்கிறோம், முன்னாடி மிஹ்ராப் தான் இருக்கு, கிப்லா தெரிகிறது, அல்லாஹ் இல்லதா? ஆனால் அல்லாஹ்வை பார்ப்பது போல நினைத்து வணங்க வேண்டும். அடுத்து தூதர் சொல்கிறார்கள், ஃபைலம் தகும் தரா. நீங்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியவில்லையா? கஅன்னஹு யராக, அவன் உங்களை பார்க்கிறான் என்று நினைத்து தொழுங்கள். இப்படி தொழுகையில் இருக்கும் பொழுது உண்மையான இறைச்சத்தை நாம் உணர்கிறோம். தக்பீர் கட்டி நிற்கிறேன். என்னோட பாலிய வயது ஃப்ரெண்டு, ஒரு 2 வயசு 3 வயசுல சின்ன பிள்ளைய பார்த்த பையன், ரொம்ப வருஷம் கழிச்சு முன்னாடி நிற்கிறான். அவருக்கு வந்து தொழுகை சட்டத்திட்டம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. என்ன வந்து கூப்பிட்டாங்க, நான் அவருக்கு பதில் சொல்லுவேன். நீங்க பதில் சொல்லுவீங்களா? இல்ல ஒரு தலைபோகிற காரியம், மொபைல் போன் அடித்துக் கொண்டே இருக்கிறது, எடுத்து பேசணும்னு நமக்கு தோன்றுகிறது. எடுத்து பேசினால் முடியாத காரியம் இல்லை. தக்பீர் எப்படி நிற்கும் போது எடுத்து ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க பாய், இப்படி சொன்னா என்ன போன் காதுல விழாதா? இல்ல போன் எடுத்துக்குவாங்க? அப்படியெல்லாம் இல்லை, பேச முடியும். முடிந்தாலும் ஏன் பேச தவிர்க்கிறோம்? அல்லாஹ் தடுத்திருக்கிறார். இதுதான் உண்மையான இறைச்சம். இந்த இறைச்சம் நோன்புக்கானது மட்டுமல்ல, மற்ற 11 மாதங்களுக்கும் ஆனது. நோன்பு நேரத்துல பேசிட்டு இருக்கும்போது நோன்பாளியே பேசுவாங்க, நான் நோன்பு வச்சிருக்கேன், என்னை கோபப்படுத்தாங்க. அதே மாதிரி நோன்பு வச்சு பள்ளிவாசல்ல இருக்கும்போது சொல்லுவாங்க, பள்ளியில இருக்க அல்லாஹ் பயந்து போய் சொல்லாத. அப்படின்னு என்ன அர்த்தம்? பள்ளியில மட்டும் அல்லாஹ் இருக்கான், ஊர் உலகம் முழுவதும் அல்லாஹ் இருக்கிறார். இந்த நோன்பில் நமக்கு கிடைத்த இந்த இறைவனுடைய அச்சம் மற்ற மாதங்களில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நம்முடைய பொருளாதாரத்தை நாம் சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாத்தியம் ஹலாலாக நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அது நம்முடைய உடலில் சரியாக ஒட்ட வேண்டும் என்று சொன்னால், நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அத்தக்வா, இறைவனுடைய அச்சம். இன்னும் சொல்ல போனால் இந்த தக்வா தான் அனைத்து அமல்களினுடைய இருதயமாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் தக்வா இல்லாமல் கோடான 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 கோடி அமல்களை செய்தாலும் கூட அந்த அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு பைசாவிற்கு கூட மதிப்பு இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லை யனாலுல்லாஹு லஹுமுஹா. நீங்கள் அல்லாஹ்வுக்காக எத்தனையோ பிராணிகளை அறுத்து பலியிடுகிறீர்கள், ஆனால் அந்த பிராணிகளினுடைய இறைச்சிகள் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. வலா திமாவுஹா, அதனுடைய இரத்தங்கள் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. வலாக்கின் மாறாக யனாலு தக்வா மின்கும், உங்களுடைய தக்வாவை தான் அல்லாஹ் கேட்கிறார் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். நோன்பு பிடித்தோம், அதற்கும் அல்லாஹ் சொல்கிறார், குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லி. மக்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் முன்னோர்களுக்கு கடமையாகியது போல உங்களுக்கும் நோன்பை நான் கடமையாக்கி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உணவை மிச்சம் பிடிப்பதற்கு அல்ல, இரவு முழுவதும் நீங்கள் பொழுதுபோக்குக்காக பேசிக் கொண்டிருப்பதற்கு அல்ல, அல்லது உறங்கி உறங்கி நாளை கழிப்பதற்கு அல்ல, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைச்சம் பெற வேண்டும் என்பதற்காக. அப்ப நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? தக்வாவே. அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? தக்வாவே. ஏன் ஒரு ரூபாய் தர்மம் செய்கிறோம், அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? தக்வாவே. எந்த அளவிற்கு தெரியுமா?
எந்த உபதேசத்தை தூதர் நமக்கு முன்வைத்தாலும் கூட, அல்லாஹ்வும் நமக்கு வலியுறுத்தினாலும் கூட, முதலில் இருவரும் வைப்பது இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை. உறவுகள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அநியாயம் செய்யக்கூடாது, அக்கிரமம் புரியக்கூடாது. அதற்கும் அல்லாஹ் சொல்லுகிறார், வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், அவன்தான் உறவுகள் குறித்து உங்களை விசாரிப்பான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆயிஷா அம்மையாரிடம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், யா ஆயிஷா, ஆயிஷாவே, என்னுடைய அருமை மனைவியே, இத்தகுல்லாஹ், நீ அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளலாமா? எல்லா காரியங்களிலும் தக்வாவை தான் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னிறுத்துகிறார். அந்த தக்வா இன்றைக்கு நம்முடைய சமூகத்து மக்களில் ஆழமாக வேரூன்றி விட்டது என்று சொன்னால், தீமையை ஒழித்து பிரச்சாரம் செய்வது குறைந்துவிடும். நீங்கள் கவனிக்க வேண்டும். நோன்பு காலகட்டத்திலே நாம் சொன்னது போல நம்முடைய வரம்புகளை கூட நாம் தவிர்த்துக் கொண்டோமே, அல்லாஹ் தடுத்தான் என்கிற காரணத்தினால் நம்முடைய பொருளாதாரத்தை கூட உதவினோமே. இதே இறைச்சம் நம்முடைய உள்ளத்தில் வருடம் முழுவதும் இருந்தது என்று சொன்னால், மார்க்கத்திற்கு மாற்றமான, மார்க்கம் தடுத்த வகையில் நடக்கிற திருமணங்கள், தேவையற்ற வீழ்முறைகள், மார்க்கத்தை மீறிய சபைகள், இதில் நாம் கலந்து கொள்வோமா? நம்முடைய உணவை ஏன் நாம் தியாகம் செய்கிறோம் தெரியுமா? சாப்பாடு இல்லாமலே, நோன்பு இல்லாமலே நீங்க தக்குவாவோடு இருங்கப்பா, 30 நாள் அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னா போதும் என்று சொல்வதற்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. பிறகு ஏன் உணவை தவிர்க்க சொல்கிறார் தெரியுமா? உன் உணவை நீ தவிர்ப்பது உன்னுடைய சிந்தனையை நிறைவேற்றும். இவ்வளவு தூரம் உணவை தவிர்க்கிறோம், அல்லாஹ்வுக்காக தானே. அதே அல்லாஹ்வுக்காக உணவு விவகாரங்களில் நாம் பயபக்தியோடு நடக்க வேண்டும். இந்த நோன்பில் எப்படி தக்வாவை நாம் நிரூபித்தோமோ, தீய சபைகளை புறக்கணித்து நம்முடைய தக்வாவை நாம் நிரூபிக்க வேண்டும். ஹராமானவற்றை புறக்கணித்து நம்முடைய தக்வாவை நாம் நிரூபிக்க வேண்டும். நன்மையானவற்றை செய்து நம்முடைய தக்வாவை நாம் நிரூபிக்க வேண்டும். அதுதான் இந்த நேரத்திலே நினைவுபடுத்துவது மிக கடமை என்ற அடிப்படையில் நான் நினைவு கொண்டு வருகிறேன். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சூழ்ச்சிகள் அனைத்துமே இந்த நேரத்தில் சொல்வது மிகவும் தேவையானது என்று கருதுகிறேன். பொதுவாக தௌஹீத் ஜமாத் என்பது அரசியல் பேசுகிற அரசியல் இயக்கம் இல்லை என்றாலும் கூட, இன்றைக்கு நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளால் நாம் அனைவரும் தான் பாதிக்கப்படுகிறோம். அமெரிக்கா இஸ்ரேல் செய்கிற அட்டூழியத்தால், அதற்கு ஈரான் என்கிற நாடு கொடுக்கக்கூடிய பதிலடியால் 3 நாடுகள் மட்டும் ஸ்தம்பிக்கவில்லை, உலகம் முழுவதும் ஸ்தம்பிக்கிறது. நாம் பார்க்கிறோம், கடந்த மாதங்களுக்கு முன்பு வரை பலஸ்தீனிலே எப்படிப்பட்ட மரண ஓலங்கள் கேட்டுக் கொண்டிருந்ததோ, கட்டடங்கள் எப்படி அலங்கோலமாக நின்று கொண்டிருந்ததோ, அதே விஷயத்தை இன்றைக்கு இஸ்ரேலிலே நாம் பார்க்கிறோம். ஈரான் அடிச்ச அடியில இஸ்ரேல்ல தெல் அவீவ்ல உள்ள ஒரு கட்டடங்க 40 ஃப்ளோர், 26வது மாடி இருக்கு, 35வது மாடியை காணோம், 6வது மாடி இருக்கிறது, 12வது மாடியை காணோம். இந்த மாதிரி வார்த்தை எங்கேயுமே கட்டடம் ஆக முடியாது. அப்படிப்பட்ட அடி ஏன் தெரியுமா? அவர்கள் தற்பொழுது உணர்கிறார்கள், இஸ்ரேலில் உள்ள அப்பாவிகளும் உணர்கிறார்கள், நாம் நம்முடைய அரசாங்கத்தை தடுக்க தவறியதின் விளைவாக இன்றைக்கு நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதுமே அல்லாஹ் சொல்கிறார், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், நீங்கள் தீமையிலும் வரம்பு கடத்தலிலும் யாருக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவக்கூடாது. அப்படி உதவினால் என்ன நடக்கும் தெரியுமா? இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான் என்று குர்ஆனில் சொல்கிறார். என்றைக்குமே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தீமைக்கு நாம் உதவி செய்வோமே ஆனால் அந்த தீமை என்றைக்கும் நம்மை ஒரு நாள் தாக்கத்தான் செய்யும். நம்மை பாதுகாப்பதற்கு அந்த நேரத்தில் எவரும் இருக்க மாட்டார். இதைத்தான் இன்றைக்கு இஸ்ரேல் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதனால் உலகத்தில் உள்ள 10,000 கோடி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும். இறைவா, இந்த அமெரிக்க இஸ்ரேலிய ஏகாதிபத்தியத்தை, குருட்டு சர்வாதிகாரத்தை, அவர்களுடைய மமதையை நீ மண்ணைக்கவ செய்வாயாக அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்யும். இன்றைக்கு கிட்டத்தட்ட அப்படித்தான் நடந்துவிட்டது. ஒரு புறம் ட்ரம்ப் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் சொன்னாலும் கூட அவர் தோற்றுக் கொண்டிருக்கிறார். அதாவது ரூடாயினுடைய ரேட் ஏறிச்சினாலே ட்ரம்பினுடைய தோல்வி குடிக்க போவது அர்த்தம். இதான் ஷார்ட்டா அந்த அரசியலை முடிக்கிறதுனால ஒரு அளவு.
இன்றைக்கு அமெரிக்காவில் உள்ள ஊடகவியலாளர்கள் சொல்கிறார்கள், ட்ரம்ப் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு தாக்கத்தை, அவரால் ஏற்பட்டிருக்கிற ஒரு குழிகளை, பள்ளங்களை, பொருளாதார பள்ளங்களை நிரப்புவதற்கு 5 வருடம் பிடிக்குமா? நீ அவரே நினைச்சாலும் சரி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அதல பாதாளத்தில் அமெரிக்காவை இழுத்துக் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். இஸ்ரேல் என்கிற அரக்கன் ஒரு மனநோயாளி. அவன் அமெரிக்காவை இழுத்துவிட்டு அமெரிக்காவின் பின்னால் அவன் ஒளிந்து கொள்கிறான். ஆனால் தற்பொழுது அமெரிக்கா எல்லா நாட்டவர்களிடத்திலும் உதவி பிச்சை கேட்டுக் கொண்டிருப்பதை கண்ணார பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அசிங்கம் என்று யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் என்கிற பெயரை வைத்து அவருடைய பெயரை அசிங்கப்படுத்துவதற்கே ஒரு கப்பலை செய்தார்கள் போல. அந்த கப்பல்ல ஓட்டை போட்டுட்டான். கரெக்டா ரெஸ்ட்ரூம் போல அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்ல தண்டனை பார்த்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய கொம்பாதி கும்பலாக இருந்தாலும் கூட, அநீதிக்காரனாக இருந்தாலும் கூட, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன்தான் பெரியவன். என்றைக்காவது ஒரு நாள் அவனை மிகப்பெரிய தோல்விக்கு ஆளாக்குவான் என்பதை இந்த செய்தி நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. எனவே நம்முடைய மரணம் வரை, குறிப்பாக அடுத்த ரமலான் வரை உண்மையான அச்சத்தை நம்முடைய மனதில் ஏந்தி கொண்டு உலக நிம்மதிக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த பெருநாளினுடைய தினத்திலே தசத்தக்ன, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் என்று கோரிக்கை விட்டிருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை, அந்த சுன்னாவை ஹயாத்தாக்கும் விதமாக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அதிகமாக நீங்கள் தர்மம் செய்து அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஸ்து தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்க கேட்டுக்கொள்கிறோம். ஈதுடைய தொழுகைக்கு வரும்போது காலத் தொழுகை வருவதற்கு ஒரு வழி, செல்வதற்கு இன்னொரு வழியும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே வந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு சென்று முடிக்கும் பொழுது வேறு ஒரு வழியின் வழியாக செல்லுமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்து கொள்கிறோம். அனைவரும் துஆ செய்துவிட்டு கலைஞருக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.